சர்வசன அதிகார கூட்டணியின் யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் அலுவலகம் தாவடியின் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. சர்வசன அதிகார கூட்டணியின் சார்பில் திரு ஜெயவீர நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. என்னென்னா இப்போ தேர்தல் காலம் தொடங்கி இருக்கிற வடிவா நாங்கள் இப்போ ஒரு கட்சியாக எங்களுடைய மக்களுக்காக நாங்களும் அரசியலில் இப்போ முழு அரசியலில் ஈடுபடுறோம். இப்போ எங்களோட சனத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா எங்களோட சனம் நினைக்குது, இப்போ நாங்களும் அப்படித்தான் எங்களோட வீடுகளில் கதைக்கிற என்னென்னா இந்த அரசியலால் எங்களுக்கு என்ன பிரயோசனம், நாங்கள் தானே உழைக்கிறோம், நாங்கள் உழைச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. இங்கே வாங்க, இப்படி வாங்க, வந்தனியா மறக்குது, இங்கெல்லாம் வாங்க, இப்படி முன்னுக்கு வாங்க, சரியா? அப்போ நாங்கள் உழைச்சா தானே நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு வேலைக்கு போனால் எங்களுக்கு காசு, நாங்கள் சாப்பிட்றோம், அதனால அரசியலால் எங்களுக்கு என்ன பிரயோசனம்ன்றது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது எங்களோட மக்கள் மத்தியில். ஆனால் உண்மை நாங்கள் உழைக்கிறோம் தான், ஆனால் நாங்கள் உழைச்சாலும் எங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்றவாறு வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அரசியல். எப்படி என்றால் நாங்கள் உழைச்சி கொண்டு வர காசை கொண்டு போய்த்தான் நாங்கள் ஒரு கிலோ அரிசியை வேண்டுறோம், மாவை வேண்டுறோம், சீனியை வேண்டுறோம், பால் பவுடரை வேண்டுறோம், கேஸை வேண்டுறோம், வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கிறோம், மோட்டார் சைக்கிள் தான் பெரும்பாலும் பாவிக்கிறோம். அப்போ இந்த பொருட்களின் விலையை நிர்ணயிக்கிறது அரசியல். நான் எவ்வளோ காசு கொடுத்து ஒரு கிலோ அரிசி வேண்ட வேணுமென்றதை அரசியல் ரீதியாக இருக்கிற முடிவு தான் நிர்ணயிக்குது. அப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி காசை எடுத்துக்கொண்டு வந்தாலும் என்னுடைய காசு எனக்கு பிரயோசனம் இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கு. நான் அரசியலில் ஈடுபடாத வரைக்கும் என்னாலே அதை சரிப்படுத்த முடியாது, தான் உண்மை. இப்போ நீங்கள் பார்த்த ஆவணப்படம் பிபிசியால் எடுக்கப்பட்டது, நாங்கள் எடுக்கல. பிபிசி, லண்டன் பிபிசியால் இலங்கைக்கு வந்து எங்களுக்கே தெரியாமல் கிராமமாக போய் மக்களை சந்தித்து இங்கே இருக்கிற இந்த சாதிய பிரச்சனையை ஆவணப்படுத்தின ஒரு ஆவணப்படம். இது 3 பாஷையில், இலங்கை பாஷையில் 3 பாஷையில் இருக்குது, இந்தியாவில் இருக்கிற 15-16 பாஷையில் டப் பண்ணப்பட்டிருக்குது. இப்படி ஒரு அப்போ இது ஏன் நான் உங்களுக்கு காட்டினான்டா, அப்போ நாங்கள் நெடுகளும் உழைக்கிறோம், எங்களோட வீடுகளில் எல்லாருமே உழைப்பாளிகள், கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார். வாங்க பவான்னு ஒரு நல்ல மேசன், சரியான கடின உழைப்பாளி. தவன் ஒரு சந்தையில் வேலை செய்கிறவர். இப்போ எங்களோட வீடுகளெல்லாம் அப்படித்தான் இருந்தவர்கள். இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சுமே எங்களால் முன்னுக்கு வரையலாமல் இருக்கு என்றதை நாங்கள் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு பார்த்தால் இதுக்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. எங்களுக்கு தெரியாமல் அந்த அரசியல் எங்களை சுற்றி இயங்கி கொண்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இன்றைக்கு 75 வருஷம் ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த எவரும் பாராளுமன்றத்தில் இல்லை. இது உங்களுக்கு தெரியுமா? കാരണം எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தேடி பார்க்கல தான் எங்களுக்கு விளங்குது. ஏன் அப்போ அப்படி பாராளுமன்றத்துக்கு போகிற அளவுக்கு எங்களோட சமூகங்களில் யாரும் இல்லையா? கட்டிக்காரர் இல்லையா? எங்களோட பிள்ளைகள் படிக்க இல்லையா? எங்களுக்கு பாஷைகள் தெரியாதா? என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோதான் நாங்கள் படித்தாலும் மிக முக்கியமான தொழில்களில் ஒரு கட்டத்துக்கு மேலே போகக்குள்ள நாங்கள் திட்டமிட்டு ஒதுக்கப்படுகின்றோம். இதுதான் யதார்த்தமாக இருக்குது. அது எங்களுக்கு விளங்குது இல்லை. ஆனால் நாங்கள் படித்து கொண்டு மேலே வரக்குள்ள நேரடியாக அந்த இடங்களில் போய் அனுபவிக்கிற ஆக்களுக்கு தெரிய வருகுது இது இன்ன காரணத்துக்காகத்தான் நடக்குது. ஏனண்டா அந்த நாங்கள் நெடுகளும் சொல்கிற அந்த உயர் குலாம் என்று சொல்கிற ஆக்கள் அந்த இடங்களை அவியல் தான் பிடிச்சி வச்சிருக்கணும். அப்போ அவிய எங்களை வேற வித்தியாசமாக தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மையான அரசியலாக இருக்குது. பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லை, அப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாகாண சபையிலையும் ஒரு தரம் இல்லை எங்களுடைய சமூகங்களில் இருந்து. அப்புறம் அதுக்கு கீழே வந்தால் மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை, இதுகள் தான் அந்த அரசியல் அதிகாரம் உள்ள இடங்கள். இந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் இருக்கிற ஆக்கள்
இந்த மாதிரியான வர்க்க ரீதியாக சாதிய ரீதியாக பல்லாண்டு காலமாக ஆளுகிற ஒரு வர்க்கமாக இருக்கிறார்கள். அவியல் தான் திருப்பி அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கணும். அவியல், அவையோட பிள்ளைண்ட பிள்ளைகள், அவையோட சொந்தக்காரர், இப்படியே தான் அந்த சுழற்சி போய்கொண்டே இருக்குது. எங்களுக்கு எங்கேயுமே எவ்வளவு கட்டிக்காரராக இருந்தாலும் சந்தர்ப்பம் நியாயமாக வழங்கப்படுவதில்லை. அருண் சித்தார்த் திருப்பி நாங்கள் இதையே கதைக்கிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். சில நேரங்களில் இது கதைக்காமல் இருக்கிற வடிவாக நாங்கள் கதைக்க வேண்டியதாக இருக்குது. இது எங்களுடைய வரலாறு. உங்களுக்கு கன பேருக்கு இந்த வரலாறு தெரியாமல் இருக்கலாம். எங்களுடைய சந்ததிகளை, என்னுடைய பாட்டனை, என்னுடைய அப்பாடை அப்படியே பின்னுக்கு போனீங்கண்டா என்னுடைய அப்பப்பா 2 பேரையும் படிக்க விடலை இந்த சமூகம். உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுடைய அப்பப்பா ஆக்கலையும் தான் படிக்க விடலையண்டா படிக்க இயலாமல் இல்லை, நீங்கள் படிக்க முடியாது. உங்களுக்கு அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் இன்ன சாதி என்றோடைய உங்களுக்கு பள்ளிக்கூடம் போகல, அது சட்டமாக இருந்திருக்கு. நீங்கள் காணி வாங்க முடியாது, நீங்கள் சொந்தமாக காணி வாங்க முடியாது. உங்களுக்கு நிலம் ஒன்று உரிமையாக வைத்திருக்க நீங்கள் அனுமதி இல்லை. உங்களுக்கு நீங்கள் பொது கிணறுகள், பொது வீதிகள், பொது கடைகள் பாவிக்க முடியாத ஒரு காலத்தில் உங்களோட வீட்டில் போய் கேட்டு பாருங்க. 7 மாதம் கோவில்களுக்கு நீங்க போக முடியாது. நீங்க நம்புற கடவுளை நீங்கள் உள்ளுக்கு போய் கும்பிட முடியாது. 1956ஆம் ஆண்டு தான் நல்லூர் கோவிலுக்குள்ளேயே எங்களை உள்ளுக்கு போறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதுக்கு முன்னுக்கு இல்லை. இன்றைக்கும் நிறைய அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. அப்ப சமூகத்தில் இது நாங்கள் பேசியே ஆக வேணும். இது தென்னிந்தியாவில் நாங்கள் உண்மையிலேயே வந்து இந்தியாவோட நெருக்கமான அரசியல் எங்களுக்கு இருக்க வேணும். அதுதான் எங்களுடைய அரசியல். தென்னிந்திய சமூக நீதிக்கான அரசியல் தான் இங்கே செய்யப்பட வேணும். இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வர பல படங்கள் இதை பற்றி தான் பேசி கொண்டிருக்குது. இந்தியாவில் ஆள்ற இடத்துக்கு இந்த மாதிரி எங்களுடைய சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வந்த பிள்ளைகள் நிறைய மாற்றங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கு. இங்கே எங்களுக்கு அந்த மாற்றங்கள் இல்லாமல் இருக்குது. ஆகவே இந்த அரசியல் அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுக்கும் வரைக்கும் எங்களால் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு போக முடியாது. அப்போ நாங்கள் அதுக்கு பிரதானமாக ஏன் நாங்கள் இந்த அரசியல் கட்சி இல்லாத இப்போ நாங்கள் ஒரு கட்சியாக இவர்களுடன் இணைந்து ஏன் நாங்கள் திலீப் ஜெயவீர என்கின்ற உண்மையை சொன்னால் வடக்கில் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாத ஒரு ஆளை எதுக்காக நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும், ஏன் நிறுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி ஒன்று வருந்தான் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜனாதிபதி வேட்பாளர்கள் யார்? தெரிஞ்சாக்கள் யார்? ரணில் தெரியும், சஜித் தெரியும், அனுரகுமாரிய தெரியுமா? இப்ப கொஞ்சம் சந்திரிகா இப்ப அவ இல்லை. நாமல் தெரியும், இருந்தாக்கள் பார்த்துட்டாது. அப்ப இருந்தாக்கள்ல மஹிந்த ராஜபக்ச தெரியும், கோட்டாபய ராஜபக்ச தெரியும். தண்ணி போத்துல கொண்டு வந்து கொடுங்க. அப்ப இவியல் எல்லாரோடையும் நான் நேரடியாக கதைச்சு நேரடியாக அரசியல் செஞ்சிருக்கிறேன். மஹிந்த ராஜபக்ச என்னிடம் மிகுந்த அன்புள்ளவர். நான் போனால் என்னைய கூப்பிட்டு எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னைய பார்த்துட்டு அருண் என்று கூப்பிட்டு பக்கத்தில் கதிரை போட்டு இருத்தி என்னோட கயக்கக்கூடிய ஒரு ஆள். மிக சமனாக என்ன நடத்துகிறவர், மெட்டாக்கள் மாதிரி இல்லை. மைத்ரிபால சிறிசேனா நாங்கள் பழகி இருக்கிறோம். சந்திரிகா எங்கள்கிட்ட தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி கொண்டு இருந்தால் வேற சொல்லி உங்களோட மாதர் சங்கத்தை கூட்டி ஒன்று வாங்க கதைப்போம்ண்டு. கோட்டாபாய ராஜபக்ச வீட்டையே போய் நான் சந்திச்சிருக்கிறேன். நாமல் நல்ல நண்பர். ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து கூப்பிட்டு எங்களோட காய்ச்சவர். 2000 நல்லாட்சி காலத்தில் இன்றைக்கு ஒரு 5-6 வருஷம் பிரதம மந்திரியாக இருந்த அந்த நேரம் கூப்பிட்டு எனக்கு ஒரு பதவியே தந்தவர். யூத் கவுன்சில் என்று சொல்கிற இளைஞர் சேவைகள் மன்றத்தை பொறுப்படுத்து எங்களோட இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை செய்யுங்க அருணன். அப்போ இவியல் எல்லாரோடையும் நாங்கள் போய் கதைச்சி பார்த்தோம். அப்போ நாங்கள் அங்கே கதைச்சி பார்க்கல உண்மையிலேங்க. இப்போ நாங்கள் எனக்கு ஒரு தேவையாண்டா நான் போய் இலகுவாக அந்த பதவி எடுத்துகிட்டு என்னால் செஞ்சோன்னு நானும் என்னுடைய குடும்பமும் 4 வாகனம் வேண்டி கொண்டு நல்லா இருந்திருக்கலாம். 4 பார் லைசன், ஒரு பெட்ரோல் சென் எல்லாம் நானும் போட்டுட்டு கூலாக இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் போய் தொடர்ச்சியாக கதைச்சது இந்த பிரச்சனையை தான். நான் ஒரு 2 கள்ளுச்சீவின பாட்டன்மாரோட பேரன் நான். என்னுடைய அப்பாவும் அப்பாட அப்பாவும் அம்மாட அப்பாவும் கள்ளுச்சீவியவர்கள். அவைய 2 பேரும் எங்களை
கள்ளு சீவி என்னுடைய அம்மாவை படிப்பிச்சு ஒரு எம்ஏ பட்டதாரியாக என்னுடைய அம்மா ஆகினார். அப்பா ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர் ஆகினார். எங்களோட பரம்பரையில் இதுக்கு முன்னுக்கு யாரும் அந்த மாதிரி பட்டதாரிகள் இல்லை. படிக்க விடலை இவங்க உண்மையிலே எங்களை படிக்க விடலை. அதுதான் உண்மை. சரியா? சமனாக வாய்ப்பு தரல. விக்னேஸ்வரனுடைய பாட்டன் படித்து கொண்டிருக்கல என்னுடைய பாட்டனுக்கு சொன்னா நீ போய் மாடு மேயந்து. அதுதான் உண்மை. சரியா? அவங்க தாங்கள் படித்து நல்லா வரல, எங்களை படிக்க விடாமல் வச்சிருந்து தான் அவியல் அந்த இடத்துக்கு வந்தவன். ஆகவே அங்கே சமூக நீதி சமனாக நாங்கள் நடத்தப்படலை. அப்போ இந்த விஷயத்தை போய் நாங்கள் இவ எல்லாரோடையும் கதைக்கல. இவியல் எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளினோம். அருண் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் தெரியும். இப்போ ரணில் எல்லாம் கணக்கவே சொன்னார். எங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் சட்டம் இருந்தது, இப்படி எல்லாம் இங்கே நடந்தது யாழ்ப்பாணத்தில், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ இவியல் எல்லாரும் ஒத்துக்கொள்ளினோம். இது பிழையண்டும் ஏற்றுக்கொள்ளினோம். இது சரிப்படுத்த வேணுமென்றதையும் அவைக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன சொல்றோம்டா நடுகலம் எல்லாருமே, அருண் வாக்கெடுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு விஷயம். இதை கதைச்சு நீங்க உங்களோட சனத்திட்ட வாக்க திரட்டுங்கள். ஆனால் பொது வழியில் இதை கொண்டு வந்து பேசாதீங்க. மஞ்சாய் ஃபோனுக்கு ஆஃப் கரும். அப்போ பொது வழியில் இதை பேசாமல் நாங்கள் உள்ளுக்குள்ளால் இதை காய்ச்சி கொண்டு போவோம் என்ற மாதிரியான பதில்கள் தான் வெட்டிருந்தோம். அதாவது இந்த சாதி பிரச்சனையை நாங்கள் பாவிப்போம் தவிர இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்போம் என்ற மாதிரியான ஒரு இது இல்லை தவேட்ட. அப்போ எங்களுக்கு நேர்மையான எண்ணம் என்னண்டா, இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. மனிதன் பிறப்பால உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. சரியோ? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயல்களால தான் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் இருக்க முடியும். அப்போ நாங்கள் போய் கேட்குற பிரதானமான விஷயம் 1957ஆம் ஆண்டு ஒரு சட்டம் ஒன்று இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது, சமூக குறைபாடுகள் தடுப்பு சட்டம் உண்டு. அதாவது இந்தியாவில் இருக்கு பிசிஆர் சட்டம். சாதிய ரீதியாக யாரையும் ஒதுக்க முடியாது. சாதிய காரணம் காட்டி எந்த பிள்ளையும் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன், படிப்பிக்க மாட்டேன் எல்லாம் சொல்லலாது. வேலை வாய்ப்புகள் தராமல் விடையலாது. அது அப்படியெல்லாம் செஞ்சு கோயிலுக்குள்ள வரையலான்னு சொல்லலாது. அப்படியெல்லாம் செஞ்சால் சட்ட ரீதியாக பிழை, அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். யாராவது போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு நீதிமன்றத்தில் வழக்காக்கினா அவரை 6 மாதம் ஜெயிலில் உள்ளதல்லலாம். பொது வழியில் சாதிய காரணம் காட்டி ஏதாவது உங்களுக்கு பாராபட்சம் நிகழ்த்தினார். அப்போ இந்த சட்டம் 1957ஆம் ஆண்டு போடப்பட்ட சட்டம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு எங்கட சனங்கள் பலாத்காரமாக உள்நுழைந்தார்கள் 1960களில். அதாவது தீண்டாமை வெகுஜன ஒழிப்பு இயக்கம் என்று ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நிகழ்ந்தது. அந்த போராட்டத்தில் முன்னுக்கு நின்று கோயிலுக்கு குண்டடிச்ச அப்பாட மகன், என்னுடைய அப்பா நேதாஜி என்று சொல்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு குண்டறிஞ்ச ஒரு ஆள். ரைட்? இப்போ குண்டு அடித்ததுக்கு காரணம் உன்னுடைய கோயில், உன்னுடைய கடவுள் என்னுடையதும் தானே, நானும் தானே கும்பிட்றேன், நானும் பிறப்பால இந்து தான். கடவுள் சொல்லலையே அருண் சித்தார்த் குறைஞ்சவர் பிறப்பால இவரை உள்ளுக்கு விடாது என்று. அப்போ எங்களுடைய அப்பாவை விடல். அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன விடல் அடிப்புற என்னது கோயில் உனக்கு கோயில் மில்ல ஒன்று மில்ல ஓடு என்று நாங்கள் ஆயுதத்தை அந்த நேரம் கையில் எடுத்தாக்கள். அப்போ அந்த சட்டம் அப்போதான் கொண்டு வரப்பட்டது. எங்களை அந்த கோயிலுக்குள்ள உள்ள நுழைய விடாமல் தடுத்தவரில் முன்னணியில் நின்றவர் அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் என்று சொல்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரை தான் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம், ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வேணும் என்றெல்லாம் சொல்றது அவியலை சொல்லிது. அவருக்கு சொல்ற ஃபாதர் ஆஃப் தமிழ் நேஷனலிசம், அதாவது தமிழ் தேசியத்தின் தந்தை. அவர் தான் இந்த தமிழ் தேசியம் என்றதை உருவாக்கினார். அவர் தான் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்குள்ள குண்டர்களை வச்சிருந்து, வாளுகள் கத்திகள் பொல்லுகள் வச்சிருந்து உள்ளுக்கு கும்பிட போன எங்கட சனத்தை அடிச்சு ஒரு ஆள் செத்தும் போனவர். அதுக்கு பிறகு அடிச்சு கலைச்சவினம் கோயிலுக்குள்ள. நீ வர 1 வருஷம் அந்த கோயில் பூட்டப்பட்டிருந்தது. இந்த ஆமி கேம்புகளில் போடுவோம் முள்ளு கம்பி அடிச்சு வச்சிருந்தவங்க அந்த கோயிலுக்குள்ள நாங்கள் வரக்கூடாது. இப்போ இவங்க இன்றைக்கு இராணுவத்துக்கு பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் மணியா இவங்க தான் எங்களுக்கு செஞ்சது. இது பல வரலாறு இப்படி இருக்கு கணக்கு. அப்போ அவரை கைது செய்து இந்த சமூக குறைபாடுகள் ஒழிப்பு சட்டத்துக்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு அந்த நேரமே 100 ரூபா ஃபைன் அடித்தாங்க. சரியா? இவர் அந்த பணத்தை அந்த தண்டனையை முறையீடு செய்து லண்டனில் இருக்கிற கோர்ட்ஸ் வரைக்கும் போனவர். அங்கேயும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு இவர் தண்டிக்கப்பட்டார், இந்த சுந்தரலிங்கம் என்ற பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப வந்த சட்டம்
அந்த ஒரு தடவை தான் அமுல்படுத்தப்பட்டது. 57ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டம் வெறுமனவே பேப்பரில் தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த சட்டம் மீண்டும் பாவிக்கப்படுறதே இல்லை. அண்மையில் வட்டுக்கோட்டையில் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் சாதிய கலவரம் ஒன்று நடந்தது. முதலி கோயில் அடி வட்டுக்கோட்டையில் அந்த கிராமத்துக்குள்ள அந்த இந்த மேல் சாதி உயர் சாதி நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் அப்படி சொல்கிறார்கள் போய் அந்த கிராமத்துக்கு அடித்து அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த அடிச்சாக்கள் எல்லாம் கைது செய்து போலீஸ் வந்து ஒரு அறிக்கை பீரி அறிக்கையை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அந்த அறிக்கையில் சொல்லுது இது ஒரு சாதிய கலவரம் என்று போலீஸார் அறிக்கை கொடுத்த பிறகும் அந்த வழக்கு கூட இந்த 1957 நல்ல நிரூபிக்க வேணும். ஒற்றை தமிழினமாக இவர்கள் எங்களை சொல்வார், நாங்கள் எல்லாம் தமிழர்கள் சரியா, அதால் நாங்கள் ஒன்றா இருக்க வேணும். சாதி பிரச்சனை இருக்குத்தான், இதெல்லாம் ஆனால் இப்போ கதைக்கக்கூடாது, அது நாங்கள் உள்ளுக்குள்ளே கதைச்சிக்கொள்ளும், அது வெளியிலெல்லாம் சொல்ல. இப்போ இயக்கம் இருக்க அப்படித்தான், சாதி பிரச்சனை இருக்குதான், ஆனால் அது இப்போ பிரச்சனை இல்லை, அது பிறகு பார்ப்போம். தமிழ் ஈழம் கிடைச்ச பிறகு அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிடும் என்று சொல்லி தான் கடைசி வரைக்கும் எங்களை கொண்டு போய் இப்படி ஆயினது. அதனால் அதையே சொல்லி நம்ம இவர்கள் திருப்பியும் நாங்கள் ஒரு புரிம்பான மக்கள், எங்களுடைய உரிமைகள் விடுதலை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகலதும் சட்ட ரீதியாக கிடைக்க வேண்டியதுகள் நியாயமாக கிடைக்க வேண்டியது எங்களுக்கு கிடைக்க வேணும். ஆகவே நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் ஒன்றாக நிற்கின்றோம் என்றதை வெளிப்படுத்த வேணும். இப்போ எங்களை அவியல் பிரித்து விட்டுருக்கணும், சாதியாக, சாதிக்குள்ள சாதியாக, சாதிக்குள்ள உபபிரிவுகளாக, இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கட்டும், எங்களுக்குள்ள நாங்கள் அடிபட்டு கொண்டு இருப்போம், அவைய தங்கட வேலையை பார்த்து கொண்டு இருப்போம். ஆகவே தான் நாங்கள் அந்த தலித் என்கின்ற ஒரு சொல்ல பாவிக்கிறோம். அதாவது வீழ்த்தப்பட்டவர்கள் அல்லாது நொறுக்கப்பட்டவர்கள் என்கின்ற பொருள்பட அண்ணல் அம்பேத்கர் அங்கீகரித்த சொல்லொன்று இருக்கு, தலித் என்கின்ற சொல். இந்த சொல்ல கூட நாங்கள் பாவிக்கக்குள்ள கேட்பாங்க, இவர் என்னத்துக்கு தலித்ன்றதை இங்கே வந்து பாவிக்கிறார், இது ஒரு தமிழ் சொல் இல்லையே, இது ஒரு மகாராஷ்டிர சொல், இல்லாட்டி இது ஒரு ஹிந்தி, இந்த சொல்லியே இவர் பாவிக்க வேணும். தமிழில் பல சொல்லுகள் இருக்கு, வேற்றுமொழி சொல்லுகள். இப்போ தேசியம், ஜனநாயகம், துப்பாக்கி, அலுமாரி, அப்புகாத்து, தோம்பு, இப்படி ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு, வேற வேற மொழியில இருந்து பாவிக்கிறது. சரி, சோசலிசம், கம்யூனிசம், இதெல்லாம் தமிழ் சொல்லுகள் இல்லை. சரி, அப்போ இந்த சொல்லெல்லாம் பாவிக்கக்குள்ள சத்தம் போடாமல் இருக்கிறார்கள். நாங்கள் தலித்தன்னு டக்குன்னு பாருங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. காரணம் என்னண்டா, இந்த சொல்லினூடாக நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து விடுவோம் என்கின்ற பயம். அதை தடுக்கிறதுக்காகத்தான் இவங்க சொல்லுவாங்க. புறா சொல்லுவாங்க நாங்கள் தமிழ் மக்களாக ஒன்றாக இருக்க வேணும், எங்களுடைய எதிரிகளுக்கு எங்களுடைய பலத்தை காட்டணும் தான் இப்போ அந்த ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் போட்டிருக்கிறோம், அவருக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க. சரியா, முதல் இவையோட கட்சிக்குள்ளேயே இந்த தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளேயே இவியல் ஒன்றாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியநேந்திரன் என்கின்ற ஒரு ஆள் வந்து சொல்லுவார், நான் தான் பொது வேட்பாளர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொது வேட்பாளர், இவர் ஜனாதிபதி வேட்பாளர். தமிழ் தேசிய கூட்டணியின் தமிழரசு கட்சி சொல்லும் அடுத்த நாளே பொது வேட்பாளருக்கும் எங்கள் பொது வேட்பாளரை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அடுத்த நாள் சுமந்திரன் சொல்கிறார், நாங்கள் தமிழரசு கட்சி சஜித்துக்கு தான் ஆதரவு. மாவை சேனாதி ராஜா சொல்கிறார், அந்த கட்சியின் தலைவர் சுமந்திரன் அறிவிப்பு பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஆதரவு இல்லை என்று. சரியா, யோகேஸ்வரன் என்றவர் சொல்கிறார், மத்திய குழு கூட்டத்துக்கே என்னைய கூப்பிடையிலே என்று. சஜித் சொல்கிறார், தமிழரசு கட்சிக்கு நன்றி என்று. அப்போ இவைய ஒரு கட்சியாக தங்களுக்குள்ளேயே முதல் ஒற்றுமையாக இல்லை. இப்போ முதல் தமிழ் மக்களை ஒற்றுமையாக்குறது முன்னு தாங்கள் ஒற்றுமையாக வேண்டாம் ஒரு கட்சியாக. சரி, அப்படி ஒற்றுமை இல்லாதவர்கள் தான். சரியா, எங்களை இவியல் ஒன்றுபட்டு வாங்க நாங்கள் இவருக்கு போடுவோம்னா அவர் யாரண்டே தெரியாது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணுமென்றா, நாங்கள் வேறையாக நிற்கிறோம், நாங்கள் வேறு இனம் என்றதை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் இந்த நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து ஆக வேணும். எங்களுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய உரிமையை எங்களுக்கு பெற்றுத்தரும். இவியல் ஒரு காலமும் எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, இதுவரை காலமும் செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் போன சகல பேரும் கொழும்புல தான் இருக்கிறாங்க. ஒரு அந்த சஜித்திட இங்கே யாழ் மாவட்ட அக்கா சஜித்தோட வாரா, சஜித் பிரேமதாச கேட்குறார், இங்கே இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் மைதானம் இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் எங்கே ஒரு ஊருக்கு போய். அப்போ அந்த அக்கா தான் யாழ் மாவட்ட அமைப்பாளர், வடக்கு மாகாண அமைப்பாளரே அவள் தான். அவள் அவட்ட கேட்டோன்னா அவள் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறா, தம்பி இங்கே டெஸ்ட் கிரவுண்ட் இருக்கா. அப்போ இவ யாழ் மாவட்டத்துக்கு அமைப்பாளராக இருந்தும் அவருக்கு தெரியல இங்கே இருக்கா இல்லையாண்டு. ஏனென்றா அவருக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த தொடர்புமே இல்லை, அவள் இங்கே வாழ்ந்தவவும் இல்லை,
இப்போ பிறந்திருக்கலாம், இங்கே படிக்கல, இங்கே வாழல, இங்கே கல்யாணம் செய்யலை, இங்கே வேலை செய்யலை. அப்போ இவியல் எல்லாம் கொழும்புல சொகுசாக இருந்து கொண்டு அரசியல் செய்ய மட்டும்தான் இங்கே வாரது. என்னத்துக்கு இவியல் வர வேணுமே? நாங்கள் செய்யலாத, எங்களோட பிள்ளைகள் செய்யலாம். நாங்கள் இங்கே பிறந்த நாங்கள், இங்கே வாழ்ந்த நாங்கள், இங்கே யுத்த நடக்குகள் ஓடி தெரிஞ்ச நாங்கள், எங்களோட வீடுகளில் சனம் சேர்த்து இருக்குது. அப்போ எங்களுக்கு தானே தெரியும், இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள எந்த மூலமுடுக்களை கொண்டே விட்டாலும் எங்களுக்கு தெரியும். எதுக்குலால போய் என்ன வரும், இங்கே யார் இருக்கிற, இங்கே என்ன இருக்குன்னு இவைக்கு தெரியுமா? டெஸ்ட் மைதானம் ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. டெஸ்ட் மைதானம் இல்லை, ஒழுங்கா ஒரு மைதானமே கிடையாது இங்கே முதல். துரையப்பா கிரவுண்டை தவிர, துரையப்பா அந்த மனுஷன் ஏதோ அந்த மனுஷன் பேரால் எங்களுக்கு வேலை செஞ்சது துரையப்பா தான், அல்ஃபிரட் துரையப்பா தான் எங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்த ஒரே மனுஷன், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. அந்த மனுஷனை சுட்டு கொண்டா பிறகு இதுவரைக்கும் எங்களுக்காக எவருமே உருவாகல. எம்ஜி சுப்பிரமணியம் என்றால் அதுக்கு மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு கொடுத்தது, அது தவிர ஒரு தருமை எங்களுக்கு இல்லை. சரியா? அப்ப யாரை நீங்க சுமந்திரனை பார்க்க எவருக்குமே தெரியாது. விக்னேஸ்வரனுடைய 2 புள்ளியல் பொடியங்கள் இருக்கிறாங்க, 2 பேரும் கல்யாணம் செய்தது தென்னிலங்கையில் ஒரு அரசியல்வாதியோட பிள்ளைகள். உங்களுக்கு தெரியுமா? வாசுதேவன் நாணயக்காரோட சிங்கள பட்டியலை தான் இவருடைய பிள்ளைகள் கல்யாணம் செய்து, அவைய 2 பேரும் சம்பந்திமார். அப்ப அவையல் அதெல்லாம் செய்யலாம். சுமந்திரன் பிள்ளை கல்யாணம் கட்டினது, பொடியன் கல்யாணம் கட்டினதும் ஒரு சிங்கள பிள்ளை. அப்ப அவையல் அதெல்லாம் செய்யலாம். சரியா? ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்யலாம். தாங்கள் அப்போ இப்போ சுமந்திரனுக்கும் சுமந்திரன் மகனுக்கும் கல்யாணம் கண்ட பிள்ளைக்கும் பிறக்கிற பிள்ளை அது ஒரு பௌத்த சமயத்தை தழுவலாம், பீகாருக்கு போகலாம். இல்லை விக்னேஸ்வரன் பேர பிள்ளைகள் பௌத்தராக இருக்கலாம், பீகாருக்கு போகலாம். அதெல்லாம் அவைக்கு பிரச்சனை இல்லை. ஏனண்டா அப்போ அதால் கிடைக்கிற எல்லா நன்மைகளும் அவையே பெற்றுக்கொள்ளுவினோம். ஆனால் நாங்கள் எங்கன்னு ஒரு புத்த விஹாரைக்கு போனோம், இல்லை நாங்கள் சிங்கள மக்களோட ஒன்றாக ஏதாவது நிகழ்வுகள் செய்தான், இல்லை ஒன்றாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்தான், அதே எல்லா நடுகளும் இந்த இனரீதி இனவாத கருத்துக்கள் சொல்லி தடுத்து கொண்டு இருப்போம். ஸோ இவியல் அனைவருமே தோற்கடிக்கப்பட வேண்டிய ஆக்கள். இவியலால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு 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 எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரயோசனமும் இல்லை. சஜித் பிரேமதாசா நாங்கள் போன எல்லா ஏரியா வட்டுக்கோட்டை கன இடங்கள் என்ன வீட்டு திட்டம் சொல்லி இவர் இந்த இதாக இருக்க வீடமைப்பு அமைச்சராக இருந்தவர் தான் வந்து சொன்னார், வீட்டு திட்டம் உங்களுக்கு இருக்குது, 8 லட்சம் ரூபா வீடு வந்திருக்கு, 2 இந்தாங்க 50,000, 1 லட்சம் வீட்டை கட்டுங்க. இருந்த சனம் இருந்த வீட்டை அடித்து போட்டு வீடு கட்ட தொடங்கினோன்னு அதோட சரி அந்த 2 லட்சமோ 1 லட்சமோ கடனை வேண்டி நடுவில் விட்டோன்னு இந்த இதில் நிறைய பேர் இருக்கிறீங்க. பட்டுக்கோட்டு கனடா நாங்கள் வந்து பார்த்தோனாங்க, அப்புறம் மிச்சம் சனத்துக்கு இருந்த வீடும் இல்லை, கடனும் ஆகி நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் போட்டார். இப்போ வந்து என்ன சொல்கிறார் இவர், முதல் வந்து அந்த நடுவில் உடைச்சி போட்டு விட்ட வீடுகளை கட்டி கொடுக்கலாம் தானே முதல், உண்மையான ஒழுங்கான ஆளுண்டா இவர். தமிழ் மக்கள்கிட்ட வாக்குவன்றதுக்கு முதல் அறகுறையாக விட்டுட்டு போன வீடுகளை முதல் வந்து நீ கட்டி கூடப்பா ராசா, தயவு செய்து. இந்த சனம் கடனில் இருக்குது, இப்போ உன்னை நம்பி நீ சொன்ன இதை நம்பி சனம் கடனை இருந்த வீடும் இல்லை கடன்மா. அப்போ நாங்கள் அக்கா உமாச்சந்திர பிரகாஷுக்கு சொல்லணும், முதல் தயவு செய்து உங்களோட தலைவருக்கு சொல்லுங்க, அந்த சனத்தின் கடனை முதல் அடைக்க சொல்லி. சரியா? வீடு பள்ளிக்கூடம் அப்போ யாரையும் தர பஸ்ஸுகளை கொடுத்து கொண்டு இருக்காம இந்த சனத்தின் கடனை அடைச்சி முதல் அந்த தொடக்கி விட்டதை முடிக்கலாட்டிக்கு பிறகு என்ன தலைவன் தொடங்கினா அதை முடிக்கவன். அப்படித்தான் இவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ வந்திருக்கிறது. இவைக்கு அவருடைய தந்தையாரைத்தான் 1991ஆம் ஆண்டு ஆமர் சீட்டில் போட்டு தள்ளினது புலிகள். சரி, அப்படியான ஒரு ஆள் எவ்வளவு அவர் சரியான அன்பாக இருப்பாரான்னு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள். சரி, அவியல் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வினம்ண்டு. அப்போ இவியல் ஒருத்தரும் ஒன்றும் எங்களுக்கு செய்ய போகிறதும் இல்லை, இவியலால் ஒரு பிரயோசனம் எங்களுக்கு வரப்போகிறதும் இல்லை. வந்தது அண்டு எவராது ஒரு ஒழும்பி சொன்னால் இல்லை எங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கண்டா நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி எதுவுமே செய்யப்படலை. இலங்கையில் 9 மாகாணத்தில் சகல இதுலையுமே கடைசியாக இருக்கிறது யாழ் மாகாணம், இந்த வட மாகாணம். காரணம் இதுதான். இங்கே நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறது எங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு. நாங்கள் எல்லாரும் பாராளுமன்றம் போக முடியாததால் எங்களுடைய வாக்குகளை போட்டு ஒரு ஆளை தெரிவு செய்து அனுப்புகிறோம். தெரிவு செய்து அனுப்புகிறவருக்கு ஒவ்வொரு வருஷமும் பாராளுமன்ற தொகை, அதாவது பாராளுமன்றத்தால் ஒதுக்கீடுகள் இருக்கு, காசு ஒதுக்கப்படும். அவர் எந்த மாவட்டத்தால் எந்த மக்களால்
தெரிவு செய்யப்பட்டு வருகின்றாரோ அந்த மக்களுக்கு போய் சேவை செய்கிறது காசு, எத்தனையோ கோடிக்கணக்கான காசும் ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கப்படுது. உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வாக்கு போட்டவருக்கு கிடைக்கின்ற காசு என்ன நடந்தது? ஏதாவது உங்களோட பிரதேசத்தில் வந்து அவையில் அறிக்கை எனக்கு இவ்வளவு காசு கிடைச்சது, உங்களுக்கு அவருக்கு இல்லை, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அந்த காசுல நான் இன்னது செய்தேன் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? இந்த காசை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஏற்கனவே கோடி கணக்கு வர ஒரு கோயிலுக்கு கொடுக்குறது, அங்கே போய் கணக்கை காட்டுறது நான் 5 கோயிலுக்கு கொடுத்தேன். அப்புறம் அவே பின்பக்கத்தால் போய் இப்போ நான் உங்களுக்கு தாரேன் 50 லட்ச ரூபா தாரேன் மண்டபம் கட்ட, எனக்கு ஒரு 25 லட்ச ரூபா நீங்கள் கட் பண்ணி விடுங்கன்னு அப்புறம் பின்பக்கத்தால் போய் அதை வண்டி கொண்டு போகிறது. சரி, ஒவ்வொரு பாராளுமன்ற பிரதிநிதியும் கிழமையில ஒரு நாள் உங்களை சந்திக்க வேணும். இப்போ நான் பாராளுமன்றம் போனாலும் நீங்கள் போனாலும் எவர் போனாலும் ஒரு கிழமைக்கு ஒருக்காவது குறைஞ்சது சந்திக்க வேணும். இந்த மக்கள் சந்திப்புகள் நடத்தவன், மக்களுடைய குறைகள் நிறைகள் கேட்கவன், அதை செஞ்சு கொடுக்கவன். யாராவது இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மக்கள் சந்திப்பு தினங்கள் உங்களுக்கு தெரியுமா? எங்கேயாவது நீங்கள் போய் சந்திக்கலுமா? ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸோ இனிமேல் நீங்கள் இந்த ஆக்களை இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நம்பி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்கான அரசியலை நாங்களே செய்வோம். நாங்கள் சகல தொகுதிகளையும் உங்களைத்தான் நிறுத்தப் போகின்றோம். உங்களைத்தான் குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகளை உங்களைத்தான் எதிர்வரும் தேர்தல்களில் வேட்பாளர்களாக நிறுத்துவோம். அதுக்கான சகல விதமான இருக்கிறோம். தொடங்கி ஒரு 6 மாதத்துக்கிட்ட தான் ஆகுது. நாங்கள் உருவாக்குற ஒவ்வொரு வாக்கும் சைவரில் இருந்து தான் உருவாக்க போகிறோம். எங்களுடன் நாங்கள் தாய் வழி சமூகம். உண்மையிலேயே எங்களுடைய சமூகங்கள் நாங்கள் தாய்மாரைத்தான் சமூகத்தில் முன்னுக்கு வச்சு வாழ்ந்தவர்கள். அப்போ எங்களோட வீட்டு பெண்கள் சொல்கிறது தான் எங்களோட வீடுகளில் செல்லும். அப்போ எங்களுக்கு இங்கே இந்த உள்ளூராட்சி சபைகளோ ஏனைய அரசியல் சபைகளில் பெண் பிரதிநிதித்துவம் தான் மிக குறைவாக இருக்குது. ஸோ நாங்கள் எங்கட இந்த கட்சியில் பெரும்பாலான அமைப்பாளர்கள் பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை, மாகாண சபை, பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பெண்களை தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் நாளைக்கு எடுக்கிற வாக்கு 50-100 இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மிக நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சியாக அரசியல் அமைப்பாக கட்டாயமாக மாறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு இந்த நான் சொல்ற இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் இங்க வந்து பெரும்பான்மையான சமூகம். நாங்கள் தான் கூட இருக்கிறோம். ரைட்? இப்போ இந்த ஆவணப்படத்தில் சொன்ன மாதிரி சகல இயக்கங்கள்லையும் 99% ஆயுதம் ஏந்தி போராடியது உங்களோட வீடுகளில் இருந்தாக்களும் எங்களோட வீடுகளில் இருந்தாக்களும். நாங்கள் தான் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஆக்களை கொடுத்த நாங்கள் எங்களோட வீடுகளில் தான் ஆக்கள் செத்தார்கள். பொன்னம்பலம் வீட்டிலேயோ, விக்னேஸ்வரன் வீட்டிலேயோ, சுமந்திரன் வீட்டிலேயோ இந்த தமிழ் இந்த இந்த கத்தி குளறுவாங்க எங்களோட நாடு தாயகம் மாவீரர் இவங்களோட வீடுகள் எல்லாம் யாருமே சாகல். ஏன் சாகல்? காரணம் இதுதான். அவங்க எங்கிட்ட கையில் ஆயுதத்தை தந்தாங்க. அந்த மாசே துங் அண்டு சைனாவில் ஒரு மிகப்பெரிய போராளி இருந்தார். அவர் தான் சீனாவை உருவாக்கினது. அவருடைய ஒரு பிரபலமான ஒரு கூற்றொண்டு இருக்குது. துப்பாக்கியின் குழல்கள் இருந்து வார தோட்டாவில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்கும் என்று. இவியல் என்ன செய்தார்கள்? துப்பாக்கி எங்கட கையில் தந்தாங்க. நாங்கள் துப்பாக்கி எடுத்துட்டு போனோம். துப்பாக்கி எடுத்துட்டு போன எங்களோட இளைஞனுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க? 83ஆம் ஆண்டு சிங்களவன் எங்களுக்கு அடிக்கிறான் வாண்டு. ரைட்? நாங்களும் துப்பாக்கியை கொண்டு போனோம். ஆனால் இவன் 67ஆம் ஆண்டு எங்களை அடித்தவன் கோயிலுக்குள்ள வராமல். அது மாதிரி நிறைய மட்டுவில்லை, மந்துவில்லை, கோப்பாயில், உரும்புராயில் நிறைய சாதிய கலவரம் இருக்கு. இவன் காலங்காலமாக எங்களை அடிச்சு கொண்டு தான் இருக்கான். எங்களோட துப்பாக்கி எடுத்துட்டு போன இளைஞனுக்கு தெரியல இவன் அடித்தது. பிறகு சொன்னான் 81ஆம் ஆண்டு எங்களோட யாழ் நூலகத்தை எரிச்சிட்டான் வாண்டு. அப்போ நாங்களும் போனோம். சரியா? இவன் எங்களுடைய 16 பாடசாலைகள் எரித்திருக்கின்றான். உங்களுக்கு தெரியுமா? கண்பொள்ளையில், கரவட்டியில், புத்தூரில் எங்களுக்காக உருவாக்கப்பட்ட பாடசாலைகள். அதாவது 1946ஆம் ஆண்டு CW கண்ணங்கர் என்கின்றவர் தான் இந்த நாட்டுக்கு இலவச கல்வியை கொண்டு வந்தவர், ஒரு சிங்களவர். இவர்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் இவர்கள் எதிர்த்தார்கள். அருணாச்சலம், பொன்னம்பலம், இந்த இப்போ சொல்லுவா இவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னத்துக்கு இவங்களுக்கு படிப்பு கொடுக்குறீங்க? இவங்களுக்கு படிக்கிறது இவங்க. அப்போ யார் வேலை செய்கிறது? யார் எங்களோட தோட்டத்தை பார்க்குறது? யார் ஆடு மாடு மேய்க்கிறது? ரெண்டு தான் இவங்க கேட்டவங்க. சரியா?
அப்ப அந்த சிங்களவர் தந்த இலவச கல்வியால எங்களுக்கண்டு எங்கட பிள்ளைகள் படிக்கிறதுக்கண்டு உருவாக்கப்பட்ட 16 பாடசாலைகள் இவங்கள் கொளுத்தினார்கள். ஆனா ஆயுதத்தை எடுத்துட்டு போன எங்களுடைய இளைஞனுக்கு தெரியாது, இவன் என்னைய படிக்க விடல, என்னுடைய பாடசாலையை எரிச்சவன், இவன் சொல்றான் சிங்களவன் எரிச்சிட்டான், வா நாங்க போய் அடிப்போம். யாழ் நூலகத்தை எரிக்க வந்த காடையர்கள் முதல் நாள் தங்கி இருந்து குடிச்சு வரிச்சிட்டு போய் எரிச்சது இங்க இருக்கிற ஒரு அரசியல்வாதியிட தகப்பண்ட வீட்டுல. அப்ப இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை செய்தார். பிறகு சொன்னாங்க பல்கலைக்கழகத்தில் தரப்படுத்தல் என்கின்ற சிஸ்டம் ஒன்று வந்தது, அதனூடாக இந்த தரப்படுத்தல் ஊடாக எங்களை படிக்க விடாம செய்கிறாங்க, வா போய் அடிப்போம். அப்பவும் நாங்கள் துப்பாக்கியை தூக்கிட்டு போனோம். எங்கட இளைஞனுக்கு தெரியாது தரப்படுத்தலண்டா என்னன்னு தெரியாது. தரப்படுத்தல்ன்றது 10 மார்க்ஸ் சிங்கள மொழியில எழுதுகிற ஆளுக்கும் தமிழ் மொழியில் எழுதுகிற ஆளுக்கும் இடையில 10 மார்க்ஸ் வித்தியாசம் இருக்கு. இப்போ சிங்கள மொழியில் நீங்கள் எழுதினா 250 எடுத்தா பல்கலைக்கழகம் போகலாம், தமிழ் மொழியில் எழுதினா 260 எடுக்க வேணும். 2 அரசாங்கம் ஒரு தரப்படுத்தல் முறை ஒன்றை கொண்டு வந்து 1 வருஷம் தான் அது அமுல்ல இருந்தது. அந்த 10 மார்க்ஸுக்காக எங்களை கொண்டு போய் பலி கொடுத்தானுவன். அவன் 10 மார்க்ஸ் கூட எடுத்துக்கொண்டு வான்னு தான் சொன்னான், படிக்காது என்று சொல்லல. ஆனா இவன் எங்களை படிக்க கூடாது என்று சட்டம் போட்டு வச்சிருந்தான். சரி, அப்ப இவங்க இந்த ரூட் காஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் சொல்லுவாங்க, இந்த இன முரண்பாட்டுக்கு காரணமான விஷயங்கள் சிங்களவர் இப்படி செஞ்சான்னு சொல்றதுகள் எல்லாத்தையும் விட ஆயிரக்கணக்கான மடங்கு இவங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இதுதான் இந்த வரலாறைத்தான் எங்களுடைய சனம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இவங்கள் சரியான பொய்யும் பித்தலாட்டமும் இன்றைக்கு பாருங்க. இப்ப நடுவில் விட்டு அப்ப நாங்க இவியல் எல்லாரோடையும் போய் கழிச்சு பார்த்தோம், இதை கேட்டோம். இவியல் ஒருத்தரும் இதை பற்றி எந்த அக்கறையும் செலுத்தல. ரணில் மஹிந்த நாமலாக்கள் குறைஞ்சபட்சம் எங்களை சந்தித்தார்கள், நேரம் ஒதுக்கினார்கள். அனுரகுமார திசாநாயக்க கடைசி வரைக்கும் நேரமே தரல எங்களுக்கு. ஜேபிட இப்போ அந்த தேசிய மக்கள் சக்தி என்று இப்போ ஒரு புது வேட்பாளர் ஒரு ஆள் இலங்கையில் இங்கே வடக்கு மாகாணத்தில் பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நேரமே தரல.